வணக்கம் உறவுகளே, எல்லாரும் தீபத் திருநாள் நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்க. நாங்களும் 5:30 போல் ஈவினிங் விளக்கெல்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டிவியில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு வெளியில் ஃபஸ்ட்டு 2 தீபம் ஏற்றி அதுக்கப்புறம் ஒரு மண் விளக்கால் தீபத்தை அதில் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போய் மற்ற தீபங்கள் எல்லாத்தையும் ஏற்றி வழிபாடு பண்ணோம். மொத்தம் 27 தீபமாவது நம்ம கண்டிப்பாக ஏற்றணும். நாங்கள் ஒரு 30-32 கிட்ட ஏற்றியிருந்தோம். ரொம்ப நல்லபடியாக வழிபாடு பண்ணியாச்சு. சரி, நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். கார்த்திகைனா முருகருக்கு தானே, எதுக்கு நம்ம சிவபெருமானை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அன்பர் ஒருவர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன். இது புராண கதை. எதுக்கு தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றுறாங்க அப்படிங்கிறதுக்கான கதை. நம்ம படைக்கிற தொழில் பண்ணுற பிரம்மாவுக்கும் காக்கிற தொழில் பண்ணுற விஷ்ணுவுக்கும் போட்டி வந்துச்சான். நீ பெருசா நான் பெருசான்னு. நம்ம மனுஷங்களுக்கு தான் போட்டி இருக்குன்னு பார்த்தா கடவுளுக்கும் இந்த மாதிரிலாம் போட்டி நடந்திருக்கு. அப்போ இதை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சிவபெருமான் கேட்டிருக்காரு, என்னோட அடியையும் முடியையும் நீங்கள் 2 பேர்த்தில் யார் முதல்ல போய் கண்டுபிடிச்சிட்டு வரீங்களோ அவங்க தான் நீ உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே வேமா விஷ்ணு என்ன பண்ணியிருக்காரு, வராகர் வடிவம் எடுத்து வேமா போய் நான் அடியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கீழே கடன்னு போனாராம் பூமிக்கு கீழே. ஆனால் பிரம்மா என்ன பண்ணார், அன்னப்பறவை வடிவம் எடுத்து நான் முடியை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு மேலே கடன்னு போனாராம். இப்படி நிறைய வருஷம் ஆயுமே 2 பேராலையும் அடியவும் காணலை முடியவும் காண முடியலை. ஆனால் பிரம்மா இப்படி மேலே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு தாளம்பூ கீழே வந்துக்கிட்டு இருந்துச்சான். நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு சொல்லி பிரம்மா கேட்டாராம். நான் சிவபெருமானோட தலையிலேருந்து கீழே விழுந்தேன், ரொம்ப வருஷமாக கீழே போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே பிரம்மாவுக்கு ஒரு யோசனை தோணுச்சான். வேமா அந்த தாளம்பூவை எடுத்துக்கிட்டு சிவபெருமான் கிட்ட போயிட்டு நான் தான் உங்கள் முடியை முதல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த தாளம்பூ தான் சாட்சி அப்படின்னு சொல்லி 2 பேரும் பொய் சொன்னாங்களாம். சிவபெருமான் ஜோதி பிளம்பா மாறி லிங்கோத்பவரா விஸ்வரூபம் எடுத்து ரொம்ப கோவப்பட்டு நீங்கள் 2 பேரும் எப்படி பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இனிமேல் தாளம்பூ சிவபெருமானோட வழிபாட்டில் இருக்கவே கூடாதுன்னு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாரு. பிரம்மாவுக்கு கோவிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரம்மாவுக்கும் தண்டனை கொடுத்தாரு. அதனால 2 பேரும் விஷ்ணுவும் பிரம்மாவும் எங்களால் முடியலை, நாங்கள் ஒத்துக்கிறோம் தோல்வியை அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒத்துக்கிட்டு சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் கிட்ட ஒரு கோரிக்கையும் விடுத்தாங்க. எங்களுக்கு நீங்கள் அக்னி ரூபமாக காட்சி கொடுத்த மாதிரி இந்த பக்தர்களுக்கும் நீங்கள் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் திருவண்ணாமலையில் ஜோதி பிளம்பா லிங்கோத்பவரா நாம சிவபெருமானை வழிபாடு பண்ணுறோம்.